ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது. ஏன்னா அம்மா மார்னிங்கே சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டுருந்தனால, எங்கள் அம்மா கோயிலுக்கு எங்கேயாச்சும் என்னைக்காவது போகிறாங்கன்னா தான் அன்றைக்கி தான் எனக்கு தூக்கமே இருக்காது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்துப்பேன். எங்கள் அம்மா இருக்கிறப்ப நல்லா தூங்குவேன் 8:30 மணி வரைக்கும். அப்போ தான் தெரியும் எங்கள் அம்மாவோட வேல்யூ என்னான்னு. நமக்காக நம்மளாலே எழுந்துக்க முடியாதுன்றப்போ, நமக்காக அவங்க எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவாங்க. அம்மாவும் ராணுவ வீரரும் ஒன்று தான் நினைக்கிறேன். அவங்க நாட்டுக்காக சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நம்ம அம்மா நம்ம வீட்டுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே கிரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். அம்மா வீட்டில் இருக்கப்போ கூட வேல்யூ தெரியும். அன்றைக்காவது ஒரு நாள் அவங்க வெளியில் போயிட்டாங்க. அன்றைக்கி தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மா என்னவோ 10 நாளுக்கு வெளியில் போயிட்டு அப்புறமா தான் வரப்போகிற மாதிரி. அந்த ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 6 மணி நேரம் இருக்கும். வீட்டுக்கு வர வரைக்கும் தான் அதுவே எனக்கு பெரிய விஷயம் மாதிரி தெரியும். இது ஒன்றும் பெரிய ரெசிபி இல்லை, நான் சொல்கிற அளவுக்கு காரக்குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் பூச்சி இருந்தது, ஏன்னா மருந்தடிக்காத கத்திரிக்காய் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போவே எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக சர்க்கரை போட்டு இறக்குனீங்கன்னா காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷாக துவையல் தான் அரைச்சிருந்தாங்க. தேங்காய் உடச்சக்கல்ல உப்பு தான். செம்ம காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள்.